மாணவ செல்வங்களே, இப்பொழுது நாம் பார்க்க போகிறது சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் சம் 1 பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினை நான் ரீட் பண்ண போகிறேன். எல்லாருமே என்ன பண்ணுங்கள், உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கை எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு பேஜ் நம்பர் 37, சம் நம்பர் 1. இப்போ நான் சம்மை படிக்கும் போது, இப்போ இந்த சம்மில் திருப்பதி அண்ட் சௌஹான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும்தான் நான் சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், திருப்பதிக்கு ஃபஸ்ட்டு கேரக்டர் டி, அதே மாதிரி சௌஹானுக்கு சி. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நான் கொஸ்டின் படிக்கும்போது பாருங்கள், டி அண்ட் சி ஆர் பார்ட்னர்ஸ் இன் எ ஃபர்ம் sharing profit and losses in the ratio of 3:2. அதாவது டியும் சியும் பார்ட்னராக இருக்காங்க. அவங்க கிடைக்கக்கூடிய லாபத்தை எப்படி பிரித்து எடுத்துக்கிறாங்கன்னா 3:2 என்ற ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்க. their capital were ₹60,000 and ₹40,000 as on 1st April 2019. அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 2019 அவங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட் டியை பொறுத்த வரைக்கும் 60,000 ரூபா, சியை பொறுத்த வரைக்கும் 40,000 ரூபா. டூரிங் த இயர் த ஏர்ன் எ ப்ராஃபிட் ஆஃப் ₹30,000. இப்போ இந்த டூரிங் த இயர் த ஏர்ன் எ ப்ராஃபிட் ஆஃப் ₹30,000 இதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஏன்னா ப்ராஃபிட் அமௌண்ட் டோட்டலாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கட்டாயம் என்ன கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிட்ட பிறகு தான் அவங்க கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன கொஸ்டினில் கேபிட்டல் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்களோ அதன் பிரகாரம் நம்ம தயார் பண்ணணும். இப்போ நீங்கள் இதை அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா, டூரிங் த இயர் த ப்ராஃபிட் ஆஃப் ₹30,000. அக்கார்டிங் டு தி பார்ட்னர்ஷிப் டீட் போத் த பார்ட்னர்ஸ் ஆர் ஏர்ன்ட் ₹100 பெர் மந்த் அஸ் சேலரி. ரெண்டு பார்ட்னருக்குமே சேலரி கிடைக்குது. ஒரு மாதத்துக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோன்னு கிடைக்குதுன்னா 1000 சொல்லி கிடைக்குது. வருஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் 12 மாதம். அப்போ டியை பொறுத்த வரைக்கும் 12,000 ரூபா, அதே மாதிரி சியை பொறுத்த வரைக்கும் 12,000 ரூபா. அண்ட் 5% per annum இன்ட்ரெஸ்ட் ஆன் தேயர் கேபிட்டல். அவங்க போட்டிருக்க கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு வட்டி கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எத்தனை பர்சன்டேஜ்னா 5%. they are also to be charged and interest of 5% per annum on their drawings. அவங்க எடுக்கிற அமௌண்ட்டுக்கு, அதாவது டிராயிங்ஸ் அமௌண்ட் பிஸ்னஸ்லேருந்து எடுக்கிறாங்க, சொந்த தேவைக்காக எடுக்கிறாங்க. அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ்னா 5%. irrespective ஆஃப் த பீரியட். அண்டர்லைன் பண்ணிக்கிங்க முக்கியமான வார்த்தை, irrespective ஆஃப் த பீரியட்னா நீங்கள் 12 மாதத்துக்கும் கண்டுபிடிச்சி போடணும் வட்டியை. இதே இது இந்த வார்த்தை இல்லைன்னா நம்ம வட்டி 6 மந்த்ஸுக்கு மட்டும் ஆவரேஜாக கண்டுபிடிச்சி போட்டால் போதும். அப்போ 6/12. இதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க இந்த கொஸ்டினில். irrespective ஆஃப் த பீரியட் which is ₹12,000 ஃபார் டி அண்ட் ₹8,000 ஃபார் சி. முடிஞ்சு கொஸ்டின். அடுத்தது பாருங்க, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க. ப்ரிப்பேர் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஸ்லாஷ் கரண்ட் அக்கௌண்ட். இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. பெருசா கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஆனால் அந்த கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேபிட்டல் அக்கௌண்ட் ஸ்லாஷ் கரண்ட் அக்கௌண்ட் when their capital are fixed. அப்படின்னா என்ன மீனிங்னா, ஃபிக்ஸட் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸட் கேபிட்டல் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும்னா கரண்ட் அக்கௌண்ட் வந்துடும். இப்போ நான் ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ எல்லாருமே பார்த்துக்குங்க. நான் ஆல்ரெடி இதை நோட்டில் நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதாவது நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, இந்த ஃபோட்டோவை ஏற்கனவே முதல்ல காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிட்ட பிறகு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வச்சிங்களேன், நீங்கள் அப்படியே நோட்டை பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால தான் நான் நோட்டில் போட்டு வச்சுருந்ததை உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் 3rd லைனில் கொடுத்துருக்காங்க, அதை அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்கேன்.
அதாவது டூரிங் தி இயர் த ஏர்ன் ஏ ப்ராஃபிட் ஆஃப் ருபீஸ் 30,000. அப்போனா நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிட்ட பிறகு தான் நீங்கள் எங்கே போகணும்னா ஃபிக்ஸட் கேபிட்டல் அல்லது ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலுக்கு போகணும். ஆனால் இந்த கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் கேபிட்டல் கேட்டிருக்காங்க. ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிட்ட பிறகு நீங்கள் எங்கே போகணும்னா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகணும். இப்போ முதல்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அதான் டாபிக் ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை போட்டுக்குங்க. ஹெட்டிங்கை போட்டுக்கிட்டு நீங்கள் எப்பொழுதுமே நோட்டில் நான் சிங்கிள் சைடில் பாதியாக பிரித்து போட்டிருக்கேன். நீங்கள் லெஜர் அக்கௌண்ட்ஸ் போடும் போது நீங்கள் டபுள் சைடில் போட்டாலும் சரி தான், அல்லது சிங்கிள் சைடில் பாதியாக பிரித்து போட்டாலும் சரி தான். அது நம்ம இஷ்டம் தான் அது. ஆனால் எக்ஸாமினேஷனில் போடும் போது நீங்கள் டபுள் சைடில் தான் போட்டாகணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கடைசி சைடில் இந்த தேர்ட் லைனில் அண்டர்லைன் பண்ண சொல்லியிருந்தேன் பாருங்கள், ப்ராஃபிட் ஆஃப் ருபீஸ் 30,000. இதை நம்ம எடுத்து எழுதணும். எங்கே எடுத்து எழுதணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் பை சைடில். இப்போ பை சைடில் போடும்போது பை நெட் ப்ராஃபிட் அப்படின்னு போடலாம். அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சொல்லி போடலாம். நான் ஷார்ட்டாக என்ன பண்ணிட்டேன், பை நெட் ப்ராஃபிட்னு சொல்லி போட்டுட்டேன். போட்டு அந்த அமௌண்ட்டை அவுட்டர் காலத்தில் கொண்டு 30,000 சொல்லி கொண்டு போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நான் ஏற்கனவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார்மேட் ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது. அதாவது நமக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபார்மேட் தெரிஞ்சால் போதும். அதுக்கு அப்படியே உல்ட்டாவாக பண்ணி போட வேண்டியதுதான். ஆனால் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே, அதாவது டெபிட் சைடில் முதல்ல எடுத்தோடனே 2 drawings, அது இங்கே வராது. எங்கே வராதுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் வராது. அதே மாதிரி கடைசியில் முதல் 2 ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பை பேலன்ஸ் ப்ராடவுன், அதுக்கு அடுத்தபடியாக பை பேங்க், அதாவது அடிஷனல் கேபிட்டல், இது 2ம் வராது. எங்கே வராதுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் வராது. பாக்கி இருக்கிறது எல்லாமே வரும். எப்படி வரும்னா ஆப்போசிட் சைடில். இது உங்களுக்கு ஃபார்மேட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே சொல்லியிருக்கேன். அதாவது டெபிட் சைடில் ஒன்று தான் இருக்குது, என்னது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மட்டும் தான் இருக்குது. அது எங்கே வரும்னா அங்கே டெபிட் சைடில் உள்ளது இங்கே கிரெடிட் சைடில் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரும். அதே மாதிரி கிரெடிட் சைடில் மீதம் உள்ள 4, அந்த 4மே எங்கே வரும்னா டெபிட் சைடில் வரும்னா ஃபார்மேட்டை சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்மேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட மறுபடி கணக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ முதல்ல என்ன பண்ணுறோம், ஃபார்மேட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் உள்ள, அதாவது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இது எங்கே வரும்னா கிரெடிட் சைடில். எங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு 2 பார்ட்னருக்கு போடுறேன். முதல்ல டி, அவர் எடுத்திருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12,000 எடுத்திருக்காரு பிஸ்னஸில் இந்த டிராயிங்ஸ் அமௌண்ட். அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 5%னா எவ்வளோ அமௌண்ட்டு கால்குலேஷன் வருதுன்னா 600. அதே மாதிரி சி, அவர் எவ்வளோ எடுத்திருக்காருன்னா 8,000 எடுத்திருக்காரு. அவருடைய கேபிட்டல் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது, டிராயிங்ஸ் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் 8,000, அதுக்கு 5% வேல்யூ பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்னா 400. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் 1000. அப்போ பை சைடில் பொறுத்த வரைக்கும் 2 தான். முதல்ல கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த ப்ராஃபிட், அதாவது நெட் ப்ராஃபிட்னு போட்டு பை நெட் ப்ராஃபிட் போட்டு 30,000 ரூபாய். அதுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங். இந்த 2 பேருக்குமே இன்னர் காலத்தில் போட்டு கூட்டி அவுட்டர் காலத்தில் போட்டுடுங்க. அதுக்கு அடுத்தது அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பை சைடில் மீதம் உள்ள 4 இருக்கு பாருங்க, அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் எங்கே வந்துடணும்னா டெபிட் சைடில் வந்துடணும். இப்போ முதல்ல எடுத்தோடனே நான் போடுறது என்ன போட்டிருக்கேன்னா பை இன்ட்ரெஸ்ட், டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அங்கே பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்கும், இங்கே போடும்போது நீங்கள் 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ டீனுடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோனா 60,000 ரூபாய், 60,000. அதுக்கு 5% எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 3,000. அதே மாதிரி சீனுடைய கேபிட்டல் அமௌண்ட் 40,000, அதுக்கு 5% சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்னா 2,000. இப்போ 2த்தையும் கூட்டி அவுட்டர் காலத்தில் மொத்த அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்குன்னா 5,000. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலரிஸ். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சேலரிஸ் ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய், வருஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் 12 மாதம், 2 பார்ட்னருக்குமே போட சொல்லியிருக்காங்க. அப்போ 2 சேலரிஸ்ன்னு போட்டு டி 1,000 இன்ட்டு 12 மந்த்ஸ், அப்போ எவ்வளோ அமௌண்ட்னா 12,000. அதே மாதிரி சிக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 1,000 இன்ட்டு 12 மந்த்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒரு 12,000. 2த்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் 24,000. வேறு எதுவுமே கொஸ்டினில் இல்லை. இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண வேண்டியது. அப்போ இதில் இல்லாத பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கமிஷன் கிடையாது. அதாவது நீங்கள்
எழுத வேண்டிய தேவையில்லை. அதுக்கடுத்து ப்ராஃபிட் ஷேரிங், அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ப்ராஃபிட் ஷேரிங் கண்டுபிடிக்கும் போது டு ப்ராஃபிட் ஷேரிங் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. இதை 2 பேருக்கும் வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி பேலன்ஸ் ஆகுது. இந்த சைடில் பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் 31,000. அதே 31,000 டெபிட் சைடில் கொண்டு வந்து போட்டோம். இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும் போது எவ்வளோ அமௌண்ட்டு பேலன்ஸ் ஆகுதுன்னா 24,000 பேலன்ஸ் ஆகுது. சாரி, 24,000 சொல்லிட்டு தப்பாக சொல்லிவிட்டேன். 2,000 அமௌண்ட்டு பேலன்ஸ் ஆகுது. இதை ரெண்டுத்தையும் வந்து அவங்க ரேஷியோ வீதம் பிரித்து கொடுக்க போகிறேன். பிரித்து கொடுக்கும் போது டீக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 12,000 இன்ட்டு 2,000 இன்ட்டு 3/5 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 1,200 வருது. அதே மாதிரி சிக்கு பொறுத்த வரைக்கும் அவனுடைய ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 2 பங்கு. அப்போ 2,000 இன்ட்டு 2/5 அடிச்சு போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 800 வருது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இதே அமௌண்ட்டு 2,000. அதனால தான் இதை ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டு இதை ரெண்டுத்தையும் பிரித்து போட்டிருக்கோம். இப்போ நாம் வந்து இப்போ பார்த்து கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து என்ன அமௌண்ட்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது ப்ராஃபிட் ஷேரிங் அமௌண்ட்டு. அப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்ட பிறகு இதுக்கு அடுத்த பிறகு தான் நீங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வரணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட், அதாவது ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் டி அண்ட் சிஸ். டெபிட் சைடில் எப்போதும் பர்டிகுலர் டேட், பர்டிகுலர்ஸ், இன்னர் காலத்தை டீன்னு வச்சுக்கிட்டேன், அவுட்ரு காலத்தை சின்னு வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி கிரெடிட் சைடில் பர்டிகுலர்ஸ், இன்னர் காலத்தை டீன்னு வச்சுக்கிட்டேன், அவுட்ரு காலத்தை சின்னு வச்சுக்கிட்டேன். கார்னரில் கிரெடிட் சைட், டெபிட் சைடு. இப்போ இந்த நம்ம போடுறது வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. அப்போ அந்த கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கேபிட்டல் அமௌண்ட்டு ஒரே ஒரு கேபிட்டல் தான். அதாவது டிக்கு பொறுத்த வரைக்கும் 60,000 ரூபாயும், சிக்கு பொறுத்த வரைக்கும் 40,000 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. அடிஷனல் கேபிட்டல் கொஸ்டினில் இல்லை. அதனால் ஃபிக்ஸட் கேபிட்டலில் பை சைடில் பை பேலன்ஸ் ட்ராடவுன், அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட்டு. டிக்கு பொறுத்த வரைக்கும் 60,000 ரூபா, சிக்கு பொறுத்த வரைக்கும் 40,000 ரூபா. அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துருந்தாங்கன்னா பை பேங்க்னு சொல்லி போடுவோம். இந்த கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் அடிஷனல் கேபிட்டல் இல்லை. நான் சும்மா எழுதி நில்லுன்னு சொல்லி போட்டு வச்சுருக்கேன். டேஷ் டேஷ்ன்னு போட்டுட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். கிரெடிட் சைடில் 60,000, 40,000 அதுக்கு அப்படியே டெபிட் சைடில் போட்டுக்கிட்டேன். அப்போ டெபிட் சைடில் பேலன்ஸ் ஆகுது டு பேலன்ஸ் கேரி டவுன், அதாவது க்ளோசிங் கேபிட்டல். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குதோ அதே அமௌண்ட் தான் உங்களுக்கு க்ளோசிங் கேபிட்டல். அப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது என்னென்னா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வரும். கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டு ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. அதாவது மீதம் உள்ளதுன்னா கேபிட்டல் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலில் பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 தான். ஒன்று டிராயிங்ஸு, இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு, அது 2மே வரும். அதுக்கடுத்து கிரெடிட் சைடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் நீங்களாக, அதாவது கேபிட்டல் அண்ட் அடிஷனல் கேபிட்டல், இந்த ரெண்டுத்தையும் இங்கே கரண்ட் அக்கௌண்ட்டில் வராது. பாக்கி இருக்கிற 4 வரும். 4னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், ப்ராஃபிட் ஷேரிங். இந்த ப்ராஃபிட் ஷேரிங் அமௌண்ட்டு தான் நம்ம எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபில்அப் பண்ணுவோம். இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் கொடுக்கவே இல்லை. அதனால் நமக்கு ரொம்ப சிம்பிள் தான், நேரடியாக போட வேண்டியது தான் கணக்கு. கரண்ட் அக்கௌண்ட் முதல்ல டெபிட் சைடில் 2 டிராயிங்ஸு. அப்போ டி பொறுத்த வரைக்கும் 8, அதாவது 12,000, சிஏ பொறுத்த வரைக்கும் 8,000. அதுக்கடுத்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். எங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்னா 600, 400. இதுக்கு அடுத்தது இந்த சைடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் நாம் வந்து சிக்கு, அதாவது டிக்கு பொறுத்த வரைக்கும் 3,000, சிக்கு பொறுத்த வரைக்கும் 2,000. அதுக்கு அடுத்தது சேலரிஸு, இவனுக்கு 12,000, அவனுக்கும் 12,000. இது 2மே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனில் இருக்குது. அதுக்கு அடுத்து கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் கமிஷன் கிடையாது. அதனால் நான் வந்து பை கமிஷன் போட்டு டேஷ் போட்டிருக்கேன் ஃபார்மேட் பிரகாரம். இதுக்கு அடுத்தது
நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, அதாவது பை ப்ராஃபிட் ஷேரிங், அதை நீங்கள் என்னென்னு எழுதுறீங்க, பை ப்ராஃபிட் ஷேரிங் போட்டாலும் சரி தான், அல்லது பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட் அங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, டீக்கு பொறுத்த வரைக்கும் 1200, அதே மாதிரி வந்து சிக்கு பொறுத்த வரைக்கும் 800. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க. க்ளோஸ் பண்ணி டோட்டல் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் சிக்கு இப்போ, அதாவது டீக்கு பொறுத்த வரைக்கும் 16,200, டீக்கு பொறுத்த வரைக்கும் 14,800. இதை அப்படியே டெபிட் சைடில் கொண்டு வந்து எழுதுனேன். 16,200, 14,800. இப்போ டெபிட் சைடில் பேலன்ஸ் ஆகுது. எவ்வளோ அமௌண்ட்டு பேலன்ஸ் ஆகுதுன்னா, டீயை பொறுத்த வரைக்கும் 3,600 பேலன்ஸ் ஆகுது. அதே மாதிரி சியை பொறுத்த வரைக்கும் 6,400 பேலன்ஸ் ஆகுது. இங்கே 2 பேலன்ஸ் கேரிட் ஆகும். 2 பேலன்ஸ் கேரிட் ஆன் மீன்ஸ் வந்து க்ளோசிங் கரண்ட் அக்கௌண்ட். அவ்வளோதான். அப்போ கணக்கு நாம் இப்போ முடிச்சு வச்சுருக்கோம்.